மீன் குழம்பு மசாலா ரெடி பண்ண போகிறோம்ப்பா. அதுக்கு தேவையான பொருள்கள் வாங்க பார்க்கலாம். மல்லி 25 கிராம், மிளகு 5 கிராம், சோம்பு 5 கிராம், வெந்தயம் 5 கிராம், உப்பு 5 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவு, அரிசி 5 கிராம், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகம் 5 கிராம், கடுகு 5 கிராம், மிளகாய் 10 கிராம். இதை வறுத்துக்கிட்டே பார்க்கலாம் வாங்க. மல்லி சேர்த்துக்கலாம், மிளகு சேர்த்துக்கலாம், சோம்பு சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம், வெந்தயம் சேர்த்துக்கலாம், அரிசி சேர்த்துக்கலாம், இது கூட உப்பு வரமிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இப்போ சின்ன வெங்காயம் தக்காளி அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம். சின்ன வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிருச்சு. இது கூட இந்த மசாலாவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வதக்கி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயத்தை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்ப தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம். கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இது கூட கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச சாந்தை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சாந்து ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வரட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். நான் சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இப்போ குழம்பு 5 நிமிஷம் கொதிக்கிட்டு மீன் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, ஜம்முன்னு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலை தூவிக்கலாம். அம்மா, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா? ஓ, ரெடி ஆயிடுச்சு தங்கம், சாப்பிட்லாம். ஓகேம்மா. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மீன் உடையாமல் வந்திருக்குது. குட்டிமா, சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்மா, டேஸ்டா இருக்குங்க அம்மா. அம்மா செஞ்ச மாதிரி மசாலாவை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சாப்பிடு.